தங்கமே, உன் வீட்டில் தூப வாசனை அதிகமா இருந்ததா என்ற இந்த சின்ன விசாரணை மட்டுமே உன் உள்ளம், உன் வாழ்க்கை, உன் ஆன்மீக நிலை என்னென்ன என்கிறதை வெளிப்படுத்தும் ஒரு கதவு போன்றது. தூப வாசனை என்பது வெறும் வாசனை அல்ல, அது ஒரு ஆன்மீக வெளிச்சம், ஒரு சிந்தனைக்கான தூண்டுதல், ஒரு உள்ளார்ந்த தூய்மையின் சின்னம். நாம் தினமும் சந்திக்கும் சூழல், வாழ்க்கைச் சூழ்நிலைகள், மனநிலைகள் எல்லாவற்றும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு வந்து ஒன்றிணைக்கும் போது அந்த தூப வாசனை மாதிரி ஒரு தனித்துவமான வெளிப்பாடு உருவாகும். நாம் அதை உணரும்போது அது நம்முடைய உள்ளார்ந்த ஆன்மீக நிலையை உணரச் செய்யும் ஒரு சின்னமாக இருக்கிறது. உலகம் ஒரு கலைஞன் போல ஒவ்வொரு நொடியும் நமக்கு பாடம் சொல்லுகிறது. அந்த பாடங்களை நன்கு கவனித்தால் நம்முள் ஆன்மீக ஒளி பிரகாசிக்கும். தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நமக்கு அதேபோல குறி காட்டுகின்றன. வாழ்க்கை ஒரு கடல், அந்த கடலில் நாமே ஒரு நாவிகர். நம் உள்ளம், நம் சிந்தனை, நம் செயல் எல்லாம் அந்த நாவை நகர்த்தும் கம்பி போலவே செயல்படுகிறது. நம்மை சுற்றிய சூழல், நம்மை பின்தொடரும் மக்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய ஆசைகள், all of these act as subtle winds guiding our ship. அந்த நேரத்தில் தூப வாசனை மாதிரி சின்னங்கள் ஒரு நேர்மறை பாதையை, சிந்தனைக்கான நேரத்தை, மனதை சுத்தப்படுத்தும் வாய்ப்பை தருகின்றன. தூப வாசனை என்பது மனதை அமைதிப்படுத்தும் ஒரு சின்னம். அது ஒரு பொழுதுபோக்கு வாசனை அல்ல, அது ஆன்மீக தூண்டுதல். நம்முள் ஒரு வகையான கவனம், ஒரு வகையான அமைதி உருவாக்கும். நம்முடைய உள்ளார்ந்த மனது எப்போது அலைவரிசையாக நடக்கிறது, எப்போது நம்மில் குழப்பம், பதட்டம், கவலை அதிகரிக்கிறது, அந்த நேரத்தில் தூப வாசனை ஒரு பாத்திரம் போல செயல்படுகிறது. அது நம்மை நிம்மதியோடு நின்று சிந்திக்கச் செய்கிறது, நம்மை உள்ளார்ந்த சுத்தம், ஆன்மீக ஒளி நோக்கி வழிநடத்துகிறது. நம் வாழ்க்கை முழுவதும் ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் மனிதர்கள், நிகழ்வுகள், சாதனைகள், தோல்விகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை தருகின்றன. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக செயல்கள், மனதை தூய்மையாக்கும் பழக்கங்கள், all these are like the incense that purifies the air around us. தூப வாசனை போல அந்த செயல்கள் நம்மை சுத்தமாக்கும், நம்முள் ஒளி நிரப்பும். நாம் அதை உணர்ந்தால் அது ஒரு சின்னமாக மாறி நமக்கு வழிகாட்டும். நம் வாழ்க்கையில் நாம் எப்போதும் வேகமாக ஓடுகிறோம், நம்முடைய மனதின் பதட்டம் நம்மை சுத்திகரிக்கும் வழியை மறைத்து விடுகிறது. அந்த நேரத்தில் தூப வாசனை மாதிரி ஒரு சிறிய சின்னம் நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும். நாம் எவ்வளவு விரைந்து சென்றாலும், எவ்வளவு பல பணிகள் செய்தாலும், நம் மனதை சுத்தப்படுத்தாத வரை நம்முள் ஆன்மீக அமைதி வராது. தூப வாசனை நம்மை அந்த அமைதிக்கான கதவுக்கு அழைக்கும். ஒரு ஆன்மீக பயணத்தில் நம்முடைய உள்ளார்ந்த நிலை மிக முக்கியம். நம்மைச் சுற்றிய உலகம் எப்போதும் மாறிவரும், ஆனால் நம்முள் ஒளி, நம்முள் அமைதி, நம்முள் ஆன்மீக சுத்தம் எப்போதும் நிலைத்து இருக்க வேண்டும். அது ஒரு தீபம் போல, நம்மை வழிநடத்தும் ஒளி போல. தூப வாசனை மாதிரி சின்னங்கள் அந்த தீபத்தை நினைவூட்டுகின்றன. நம்மால் அதை உணர்ந்தால் நம்முள் ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு ஆழ்ந்த சாந்தி உருவாகும். நம் ஆன்மீக வளர்ச்சிக்காக நம்முடைய நினைவுகளை, நம்முடைய செயலை, நம்முடைய எண்ணங்களை கவனித்தல் மிக முக்கியம். தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நம்மை நின்று சிந்திக்கச் செய்கின்றன. நாம் தினமும் செய்யும் சிறிய ஆன்மீக செயல்கள், சாதனைகள், சிந்தனை, all of these are like adding a small incense stick into our inner flame. That little flame grows and eventually illuminates our entire being. நம்முடைய மனதில் எப்போது குழப்பம், பதட்டம், சோகங்கள் அதிகரிக்கின்றன, அந்த நேரத்தில் ஆன்மீக சின்னங்கள் நம்மை காப்பாற்றுகின்றன. தூப வாசனை மாதிரி ஒரு குறி நம்மை எப்போதும் நம்முடைய பாதையில் திருப்பி நம்மை அமைதியோடு நடக்கச் செய்யும். நாம் அதை உணர்ந்தால் நம்முள் உள்ள ஒளி வெளிப்படும், நம்முடைய சிந்தனைகள் சுத்தமாகும். உலகில் அனைத்து வாழ்விலும் ஒரு சூரிய ஒளி போலவே ஆன்மீக ஒளி தேவை. நம் வாழ்க்கை முழுவதும் அந்த ஒளியால் நிறைந்தால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கும்.
தூப வாசனை மாதிரி சின்னங்கள் அந்த ஒளியை நினைவூட்டும் ஒரு வழியாக செயல்படுகின்றன. நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்முள் அமைதி, நம்முள் ஆன்மீக தூய்மை உருவாக்கும். நம்முடைய மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்கள், நல்ல ஆசைகள், நல்ல செயல் நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நம்மை அதற்காக நினைவூட்டுகின்றன. நம்மை ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்வது, நம்மை உள்ளார்ந்த அமைதி, நம்மை ஆன்மீக ஒளி நோக்கி வழிநடத்துவது அவர்களது சின்னமாகும். நாம் எவ்வளவு சாதனைகள் செய்தாலும் நம்முடைய உள்ளம் சுத்தமாக இல்லையெனில் நம்முடைய வாழ்வு வெறும் வெளியீட்டு போல இருக்கும். ஆன்மீக சுத்தம் தான் நம்மை முழுமையாக்கும். தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நம்மை அந்த முழுமைக்கு அழைக்கும். நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்மில் உள்ள ஒளியை வெளிப்படுத்தும். இந்த ஆன்மீக பயணம் ஒரு நிரந்தர பயணம். எந்த ஒரு மனிதனும் இதனை முடிக்க முடியாது, ஆனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் சிறிய ஆன்மீக செயல்கள், சிந்தனைகள், சின்னங்கள் மூலம் நம்மை மேம்படுத்தலாம். தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நம்மை இந்த வளர்ச்சிக்காக நினைவூட்டுகின்றன. நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்முள் ஒளி நிரப்பும், நம்மை ஆன்மீகமாக உயர்த்தும். உலகில் நம்மை சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களும் நம்மால் கண்டுபிடிக்கப்படாத ஆன்மீக சின்னங்களாக இருக்கலாம். தூப வாசனை, காற்றின் ஒரு அலை, ஒரு கண்ணீர் சொட்டு, ஒரு சின்னம், இவை அனைத்தும் நம்மை நினைவூட்டும் ஒரு வழியாக இருக்கின்றன. நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்முள் அமைதி, நம்முள் ஒளி உருவாக்கும். நம்முடைய மனதை சுத்தமாக்கி நம்மை ஆன்மீகமாக மேம்படுத்தும் பணிகள் தினமும் செய்யப்பட வேண்டும். தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நம்மை அதற்காக நினைவூட்டுகின்றன. நாம் அதை உணர்ந்தால் நம்முள் அமைதி, நம்முள் சாந்தி, நம்முள் ஆன்மீக ஒளி பெருகும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும், நம்முடைய மனது முழுவதும், நம்முள் உள்ள ஒளி முழுவதும் வெளிப்பட வேண்டும். தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நம்மை அந்த வெளிச்சத்திற்கு அழைக்கும். நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்முள் அமைதி உருவாக்கும், நம்மை ஆன்மீகமாக உயர்த்தும். முடிவில், தூப வாசனை ஒரு சிறிய சின்னம் போல இருக்கலாம், ஆனால் அதன் அர்த்தம், அதன் தாக்கம், அதன் நினைவூட்டல் நம்மை ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்திற்கு அழைக்கிறது. நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்முள் ஒளி, அமைதி, ஆன்மீக சுத்தம் உருவாக்கும். அந்த சின்னத்தை நாம் உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக, அமைதியானதாக, ஆன்மீகமாக உயர்ந்ததாக இருக்கும். நம்மால் அந்த சின்னங்களை பின்பற்றினால் நம்முள் ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு உண்மையான ஆன்மீக ஒளி உருவாகும். தூப வாசனை மாதிரி சின்னங்கள் நம்மை நினைவூட்டுகின்றன, நம்மை வழிநடத்துகின்றன, நம்முள் ஒளி நிரப்புகின்றன, நம்மை ஆன்மீகமாக மேம்படுத்துகின்றன. நாம் அந்த சின்னங்களை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக, அமைதியாக, ஆன்மீகமாக வளரும். நம்முள் ஆன்மீக ஒளி வளர்ந்து நம்முடைய வழி தெளிவாகி நம்முடைய மனதில் அமைதி, நம் உள் சாந்தி, நம்முள் ஆன்மீக உயர்வு நிகழும். நாம் தூப வாசனை மாதிரி சிறிய சின்னங்களை கவனித்தால் நம் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும். நம்முள் உள்ள ஒளி வெளிப்படும், நம்மை அமைதி நிரம்பிய மனிதராக மாற்றும். நம்மை ஆன்மீக உயர்வுக்கு கொண்டு செல்லும் அந்த சின்னங்களை நம்மால் உணர்ந்து பின்பற்ற வேண்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சின்னமும், ஒவ்வொரு வாசனையும் நம்மை நினைவூட்டும், நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்முள் ஒளி நிரப்பும், நம்மை ஆன்மீகமாக உயர்த்தும். அந்த சின்னங்களை நம்மால் உணர்ந்து பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை ஒளியுடனும் அமைதியுடனும் ஆன்மீகமுடனும் பரிபூரணமாகும். நான் இவ்வாறு நம்மை தூப வாசனை மாதிரி சின்னங்கள் வழியாக ஆன்மீகமாக மேம்படுத்தி நம்மை நின்று சிந்திக்கச் செய்து நம்முள் ஒளி நிரப்பும், நம்மை உயர்த்தும் வழிகளை விளக்கினேன். நம்மால் அந்த வழிகளை உணர்ந்து பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக, அமைதியாக, ஆன்மீகமாக வளரும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது, அது உன்னுள் ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு வெளிச்சம் உருவாக்கியது, அது உன்னுடைய உள்ளத்தை ஒரு புதிய ஒளியில் நிரப்பியது.
மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் என்பது ஒரு ஆன்மீக பரிமாணம். அது நம்மை வெளியுலகின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். அந்த சந்தோஷம் உன்னை கனிவாக, அமைதியாக, உள்ளார்ந்த ஒளி நிறைந்த மனிதனாக மாற்றியது. உலகில் நம் வாழ்க்கை பல்வேறு நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளது. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நிலையான ஒளியை கொண்டு வந்தது. அது உன்னிடம் ஒரு நேர்மறை அலை உருவாக்கியது. உன்னுள் உள்ள நம்பிக்கையையும் ஆசையையும் உறுதியையும் பெருக்கியது. அந்த சந்தோஷம் ஒரு விதமாக உன்னுடைய ஆன்மீக நிலையை வெளிப்படுத்தியது. நாம் மனதில் சந்தோஷத்தை உணரும்போது அது நம்மை நின்று சிந்திக்கச் செய்கிறது. அது நம்மை நம்முள் உள்ள ஒளியை கண்டுபிடிக்கச் செய்கிறது. நம்மை அமைதியோடு நிறுத்துகிறது. நம்மில் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்க்கிறது. அந்த சந்தோஷம் ஒரு தீபம் போல உன் உள்ளத்தில் ஒளிரத் தொடங்குகிறது. நம் மனதை சுத்தமாக்கும். நம்முள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தும். நீ அந்த சந்தோஷத்தை அனுபவித்தது. அது உன் மனதை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்பியது. உன்னை ஒரு ஆழமான அமைதியோடு நிறுத்தியது. உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கும் ஒரு வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது. நம்முள் ஒளி நிரப்புகிறது. நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம் வாழ்க்கையில் மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கும் ஒரு குறி. அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது. நம்மை ஒரு உயர்ந்த பாதையில் வழிநடத்துகிறது. நம்முள் உள்ள ஒளியை வெளிப்படுத்துகிறது. அந்த சந்தோஷம் ஒரு விதமாக நம்முடைய உள்ளார்ந்த ஒளியை, சாந்தியை, அமைதியை வளர்க்கும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தபோது அது உன்னை ஒரு புதிய உயரத்தில் அழைத்துச் சென்றது. உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. உன்னை ஒரு ஆழமான அமைதியோடு நிறுத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கும் ஒரு வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது. நம்மில் உள்ள ஒளியை வெளிப்படுத்துகிறது. நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம்முடைய மனதில் அந்த சந்தோஷம் வளர்ந்தது. அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. உன்னை அமைதியோடு நிறுத்தியது. உன்னுள் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்த்தது. அந்த சந்தோஷம் ஒரு தீபம் போல உன் உள்ளத்தில் ஒளிரத் தொடங்கியது. அது நம்மை உலகத்தின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது. அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. உன்னை ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைத்துச் சென்றது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கும் ஒரு குறி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது. நம்மில் உள்ள ஒளியை வெளிப்படுத்துகிறது. நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம் வாழ்க்கையில் மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் ஒரு ஆன்மீக அடையாளம். அது நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கும். நம்முள் உள்ள ஒளி, நம்முள் உள்ள அமைதி, நம்முள் உள்ள ஆன்மீக சாந்தி எல்லாம் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாகும். அந்த சந்தோஷத்தை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகவும் அமைதியாகவும் ஆன்மீகமாயும் இருக்கும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது. அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. உன்னை உள்ளார்ந்த அமைதி நோக்கி அழைத்துச் சென்றது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கிறது. அது உன்னுள் உள்ள ஒளியை வளர்க்கிறது. உன்னை அமைதியுடன் நிறுத்துகிறது. உன்னுள் ஆன்மீக உயர்வு உருவாக்குகிறது. நம் வாழ்க்கையில் மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷத்தை உணர்வது மிக முக்கியம். அது நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்கிறது. நம்முள் உள்ள ஒளி, நம்முள் உள்ள அமைதி, நம்முள் உள்ள ஆன்மீக சாந்தி எல்லாம் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாகும். நீ அந்த சந்தோஷத்தை அனுபவித்தது. அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. உன்னை ஒரு உயர்ந்த ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் சென்றது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை சுகமயமான ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்கிறது. அது உன்னுள் உள்ள ஒளி, அமைதி, சாந்தி அனைத்தையும் வளர்க்கிறது. நம் மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் ஒரு ஆன்மீக அடையாளம்.
அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. அந்த சந்தோஷத்தை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக, அமைதியாக, ஆன்மீகமாயும் இருக்கும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது, அது உன்னுள் ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு வெளிச்சம் உருவாக்கியது, அது உன்னுடைய உள்ளத்தை ஒரு புதிய ஒளியில் நிரப்பியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் என்பது ஒரு ஆன்மீக பரிமாணம், அது நம்மை வெளியுலகின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். அந்த சந்தோஷம் உன்னை கனிவாக, அமைதியாக, உள்ளார்ந்த ஒளி நிறைந்த மனிதனாக மாற்றியது. உலகில் நம் வாழ்க்கை பல்வேறு நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளது, ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நிலையான ஒளியை கொண்டு வந்தது. அது உன்னிடம் ஒரு நேர்மறை அலை உருவாக்கியது, உன்னுள் உள்ள நம்பிக்கையையும், ஆசையையும், உறுதியையும் பெருக்கியது. அந்த சந்தோஷம் ஒரு விதமாக உன்னுடைய ஆன்மீக நிலையை வெளிப்படுத்தியது. நாம் மனதில் சந்தோஷத்தை உணரும்போது, அது நம்மை நின்று சிந்திக்கச் செய்கிறது. அது நம்மை நம்முள் உள்ள ஒளியை கண்டுபிடிக்கச் செய்கிறது, நம்மை அமைதியோடு நிறுத்துகிறது, நம்மில் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்க்கிறது. அந்த சந்தோஷம் ஒரு தீபம் போல உன் உள்ளத்தில் ஒளிரத் தொடங்குகிறது, நம் மனதை சுத்தமாக்கும், நம்முள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தும். நீ அந்த சந்தோஷத்தை அனுபவித்தது, அது உன் மனதை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்பியது, உன்னை ஒரு ஆழமான அமைதியோடு நிறுத்தியது, உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கும் ஒரு வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நீ அந்த சந்தோஷத்தை அனுபவித்தது, அது உன்னுள் ஒரு ஆழமான அமைதி, ஒரு வெளிச்சம் உருவாக்கியது, உன் உள்ளத்தை ஒரு புதிய ஒளியில் நிரப்பியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் என்பது ஒரு ஆன்மீக பரிமாணம், அது நம்மை வெளியுலகின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். அந்த சந்தோஷம் உன்னை கனிவாக, அமைதியாக, உள்ளார்ந்த ஒளி நிறைந்த மனிதனாக மாற்றியது. உலகில் நம் வாழ்க்கை பல்வேறு நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளது, ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நிலையான ஒளியை தருகிறது. அது நம்மை மனச்சோர்விலிருந்து, நமக்கு வரும் அழுத்தங்களிலிருந்து விடுதலை செய்கிறது. அது உன்னுள் உள்ள ஆன்மீக ஒளியை, உன்னுள் உள்ள சாந்தியையும், அமைதியையும் வெளிப்படுத்துகிறது. அந்த சந்தோஷம் ஒரு சின்னமாக நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைக்கிறது. நீ அந்த சந்தோஷத்தை அனுபவித்தது, அது உன் மனதை ஆழமான அமைதியோடு நிரப்பியது, உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை ஒரு உண்மையான ஆன்மீக நிலைக்கு செல்லும் வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம் மனதில் அந்த சந்தோஷம் வளர்ந்தது, அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது, உன்னை அமைதியோடு நிறுத்தியது, உன்னுள் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்த்தது. அந்த சந்தோஷம் ஒரு தீபம் போல உன் உள்ளத்தில் ஒளிரத் தொடங்கியது, அது நம்மை உலகத்தின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது, அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது, உன்னை ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைத்துச் சென்றது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை சுகமயமான ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்கிறது. அது உன்னுள் உள்ள ஒளி, அமைதி, சாந்தி அனைத்தையும் வளர்க்கிறது. நம் மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் ஒரு ஆன்மீக அடையாளம். அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. அந்த சந்தோஷத்தை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகவும் அமைதியாகவும் ஆன்மீகமாயும் இருக்கும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது, அது உன்னுள் ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு வெளிச்சம் உருவாக்கியது, அது உன்னுடைய உள்ளத்தை ஒரு புதிய ஒளியில் நிரப்பியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் என்பது ஒரு ஆன்மீக பரிமாணம், அது நம்மை வெளியுலகின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். அந்த சந்தோஷம் உன்னை கனிவாக, அமைதியாக, உள்ளார்ந்த ஒளி நிறைந்த மனிதனாக மாற்றியது.
உலகில் நம் வாழ்க்கை பல்வேறு நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளது, ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நிலையான ஒளியை கொண்டு வந்தது. அது உன்னிடம் ஒரு நேர்மறை அலை உருவாக்கியது, உன்னுள் உள்ள நம்பிக்கையையும் ஆசையையும் உறுதியையும் பெருக்கியது. அந்த சந்தோஷம் ஒரு விதமாக உன்னுடைய ஆன்மீக நிலையை வெளிப்படுத்தியது. நாம் மனதில் சந்தோஷத்தை உணரும்போது அது நம்மை நின்று சிந்திக்கச் செய்கிறது. அது நம்மை நம்முள் உள்ள ஒளியை கண்டுபிடிக்கச் செய்கிறது, நம்மை அமைதியோடு நிறுத்துகிறது, நம்முள் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்க்கிறது. அந்த சந்தோஷம் ஒரு தீபம் போல உன் உள்ளத்தில் ஒளிரத் தொடங்குகிறது, நம் மனதை சுத்தமாக்கும், நம்முள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தும். நீ அந்த சந்தோஷத்தை அனுபவித்தது, அது உன் மனதை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்பியது, உன்னை ஒரு ஆழமான அமைதியோடு நிறுத்தியது, உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு அழைக்கும் ஒரு வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது, அது உன்னுள் ஒரு ஆழமான அமைதி, ஒரு வெளிச்சம் உருவாக்கியது, அது உன்னுடைய உள்ளத்தை ஒரு புதிய ஒளியில் நிரப்பியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் என்பது ஒரு ஆன்மீக பரிமாணம், அது நம்மை வெளியுலகின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். அந்த சந்தோஷம் உன்னை கனிவாக, அமைதியாக, உள்ளார்ந்த ஒளி நிறைந்த மனிதனாக மாற்றியது. உலகில் நம் வாழ்க்கை பல்வேறு நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளது, ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நிலையான ஒளியை தருகிறது. அது நம்மை மனச்சோர்விலிருந்து, நமக்கு வரும் அழுத்தங்களிலிருந்து விடுதலை செய்கிறது. அது உன்னுள் உள்ள ஆன்மீக ஒளியை, உன்னுள் உள்ள சாந்தியையும் அமைதியையும் வெளிப்படுத்துகிறது. அந்த சந்தோஷம் ஒரு சின்னமாக நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைக்கிறது. நீ அந்த சந்தோஷத்தை அனுபவித்தது, அது உன் மனதை ஆழமான அமைதியோடு நிரப்பியது, உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை ஒரு உண்மையான ஆன்மீக நிலைக்கு செல்லும் வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம் மனதில் அந்த சந்தோஷம் வளர்ந்தது, அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது, உன்னை அமைதியோடு நிறுத்தியது, உன்னுள் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்த்தது. அந்த சந்தோஷம் ஒரு தீபம் போல உன் உள்ளத்தில் ஒளிரத் தொடங்கியது, அது நம்மை உலகத்தின் கவலைகளிலிருந்து விடுதலை செய்யும். நீ அந்த சந்தோஷத்தை உணர்ந்தது, அது உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தியது, உன்னை ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைத்துச் சென்றது. மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் நம்மை சுகமயமான ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்கிறது. அது உன்னுள் உள்ள ஒளி, அமைதி, சாந்தி அனைத்தையும் வளர்க்கிறது. நம் மனதில் காரணமில்லாமல் வரும் சந்தோஷம் ஒரு ஆன்மீக அடையாளம். அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. அந்த சந்தோஷத்தை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகவும் அமைதியாகவும் ஆன்மீகமாயும் இருக்கும்.